ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம தமிழ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எப்படி ஒரு வீடியோவோட பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம தமிழ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே தெரிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி வீடியோவோட பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் அழுத்தி எந்த வீடியோ இப்போ சேஞ்ச் பண்ணணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே அங்கே ஓப்பன் ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் அந்த வீடியோ வந்துடும். இப்போ நீ என்ன பண்ணால் அந்த வீடியோ செலக்ட் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே வீடியோ எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த வீடியோ எஃபெக்ட்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே ஃபஸ்ட்லேயே ப்ளஸ் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதில் வந்து க்ரீன் ஸ்க்ரீன்னு ஒன்று இருக்கும். அந்த க்ரீன் ஸ்க்ரீனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அப்போ வந்து உங்கள் வீடியோவோட பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கிறனாட்டி நீங்கள் அந்த க்ரீன் கலர் இருக்கிறத நீங்கள் ஒயிட்டாக மாற்றிடணும். அந்த ஒயிட்டை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்த உடனே பேக்ரவுண்டை இமேஜ் மாறிடும். அது இருங்க, அந்த க்ரீன் ஸ்க்ரீனை கொடுத்து இது ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கனாட்டி அந்த க்ரீனாக இருக்குது, அது நீங்கள் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் என்ன வைக்கணுமோ அதை நீங்கள் ஆட் ஃபைல்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ஆட் ஃபைல்ஸை கிளிக் பண்ணி என்ன பேக்ரவுண்ட் வைக்கணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் கீழே எடுத்துகிட்டு வந்து இங்கே வீடியோ ட்ராக்கில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீடியோ ஃபைல்ஸ்னுக்குள்ள அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை அப்படியே கீழே எடுத்து வந்து வீடியோ ட்ராக்லேயே வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அந்த ஃபஸ்ட் ட்ராக் வந்து சின்னதாக இருக்கிறது பெருசாகிட்டோம். இப்போ நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா அது அப்படி பேக்ரவுண்டு சேஞ்ச் ஆகிருக்கும். பேக்ரவுண்டு சேஞ்ச் ஆகிருக்கும். இதான், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கீழே தெரிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.